ஒரு 2 மணி நேரம் டிராவலுக்கு பண்ண பாருங்க ஒரு அலப்பறை. ஜூஸ், டீ, மோர், ஸ்வீட் கார்ன், ஆப்பிள், பனானான்னு எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. அதெல்லாம் கிச்சனே க்ளீன் பண்ணி பேக்கப் பண்ணியாச்சுனே. எனக்கு ட்ரெஸ் இல்லை நான்லாம் வரலன்னு சொல்லணும்னு நினைச்சேன். அப்படிலாம் சொல்லி மண்டையை உடச்சிருப்பேன். ரீசெண்ட் டைம்ல எனக்கு கொஞ்சம் ஒர்க் லோட் ஜாஸ்தியான மாதிரியே ஒரு ஃபீல். கீர்த்திக்கே என்ன பார்த்து பாவமாயி போச்சு. பல வாடா எங்கேயாச்சும் வெளியில போயிட்டு வரலாம், உனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும்னு கூப்பிட்டானா. கீர்த்தி ஜூஸ் கொடுத்துலாம் ஏமாற்ற முடியாது. எனக்கு போட்டி சாப்பாடுலாம் வேணும்னு கேட்டால் அதையும் பார்சல் பண்ணிட்டு ஒரு இடத்துல சூப்பரான தென்னந்தோப்பு அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அந்த இடத்துல ஒரு தாத்தா ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரா. அவருக்கும் ஜூஸ் கொடுக்கலான்னு கொடுத்தா, நீங்கள் வீட்டில் பண்ணீங்களா, சக்கரை கம்மியாக இருக்குதுன்னு போயிட்டாரு. பிரேக்கே எடுக்காம கண்டினியூஸாக நைட்டு பகல ஒரு சில வேலையெல்லாம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணுவோம். அது மேலே வெறுப்பே வந்துடும். ஸோ அதனால குட்டி குட்டி பிரேக்லாம் எடுத்துக்கணும். நாங்கள் இந்த அதுக்காக ட்ராவல் பண்ணணும், ட்ரிப்பு போகணும், 3 days ஸ்டே பண்ணணும். அந்த அளவுக்குலாம் நமக்கு டைம் இல்லை. என் பிரெயினில் ஈஸியாக ஏமாத்திடலாம். உனக்கு என்ன இப்போ ட்ராவல் தானே பண்ணணும், ஒரு டீயை போட்டு ஃப்ளாஸ்கில் ஊற்றி காரில் எடுத்து வச்சுட்டு இங்கேருந்து ஒரு 50-60 கிலோமீட்டர் போயிட்டு அந்த டீ குடிச்சிட்டு ரிட்டர்ன் வந்துருவோம். நானே ஒரு டைம் இந்த மைசூர் ஹைவேல மத்தூருங்கிற இடத்துல அங்கே கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் நெல் வயல் தான் இருக்கும். நான் கீர்த்திட்ட சொல்லியிருந்தேன் எப்பயாச்சும் இங்கே வரலாம் கீர்த்தினா. அந்த ஸ்பாட்டுக்கு தான் போயிருந்தோம்.